போதும்டா, இதுக்கு மேல ஓட முடியாது. எனக்கு கொஞ்சம் தூரம் தானே, வா. போதும்டா, 5 கிலோமீட்டர் ஓடி இருக்கேன்னு நினைக்கிறேன். முடியலடா, பழைய பலன் கிடைக்கணும்ல. ஏய், வெயிட் போட்டுக்கேன்டா, என்னால ஓட முடியல. பெட்லயே படுத்திருந்தல, அதான் வெயிட் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஓடலானே, வானே. ஏன்டா இந்த வெயிட் போட வச்ச? என்னால முடியலடா. ஏய், இப்படியே போச்சுன்னா நான் இப்படியே டியூட்டி பார்க்க முடியும். ரொம்ப வெயிட் போட்டுருக்கேன்டா. சரிண்ணே, ஒரு 3 கிலோமீட்டர் போயிட்டு வந்துடலாம், சரியாயிடும். ஒரே வாரத்துல வெயிட்ட குறைக்கணும்டா, அது ஒன்னால முடியும்ண்ணே, வா. சரிடா, எத்தனை நாளைக்கு அடுத்தவங்களுக்கு பாரமா இருக்க முடியும்? அதான் நானும் சொல்லணும்னு நினைச்சேனே. அந்த டாக்டர் வீட்டுல நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. இருந்தாலும் நம்ம இப்ப இருக்கோமே, அதுல ஒரு பக்கத்து வீடு கிடக்கும், அதை வேணா பாப்போமா? சரிங்கண்ணா, ஒண்ணு பண்ணு. நான் ஒரு வீடு எடுத்துக்கனால இங்க தங்கி இருக்கேன். நீ வீட்டுக்கு போ, நான் பாத்துக்குவேன். அண்ணா, உன்ன தண்ணி வந்துட்டா. ஏண்டா, அந்த டாக்டர் ஃபேமிலி நம்ம நல்லா பழகிட்டு இருக்காங்களே, வருவேண்ணா. அது டாக்டர் ஃபேமிலியா தீமொழியானே தெரிய மாட்டேங்குது. எனக்கு என்னமோ தீமொழி மாதிரியே இருக்குதே. எப்படியும் நான் இப்ப டூட்டிக்கு போக முடியாது. 3 மாசம் எடுத்தாச்சு லீவு. நான் இனி 3 மாசம் இருந்து நான் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிக்க வேண்டியிருக்கு. முடிச்சுட்டு வரேன். ஊருக்கு வந்தா முடிக்க முடியாது. நீ கிளம்பு, நான் பாத்துக்கிட்டேன். ஒத்தையில எப்படிதான் பாத்துக்கிட்டா? அதெல்லாம் நான் பாத்துக்க வேண்டாம். நீ கிளம்பு. பொண்டாட்டி பிள்ளைல பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? நீ கிளம்பு. அதெல்லாம் வீடியோ கால் வந்துட்டு தானே இருக்குது, ஒன்னும் பிரச்சனை இல்ல. வீடியோ கால்ல பேசுறது நேரில் பார்க்க ஒன்னாடா? வேற பையன் வேற அப்பா அப்பாங்க, போய் பாத்துட்டு அப்போ. ஆமாண்ணா, அப்பா அப்பான்னு கூப்பிட்டான். சரிண்ணா, புள்ள பாசம் வருது. என்னமோ உண்மைதான்டா, அவன் குரல் கேட்டாலே ஒரு மாதிரி இருக்குது. எனக்கும் பிள்ளைய பார்க்கணும் போதுதான் இருக்கு. அண்ணே, ஒண்ணு பண்ணலாம். நான் போய் ஆனந்தியும் பிள்ளையும் வேணா கூட்டிட்டு வரட்டுமா? அது பிரச்சனை இல்லடா. அழகுராணி ஆனந்தி கூட இருப்பா. ஆனந்தி இல்லாம வீட்டுல ஒரு வேலை நடக்காது. தங்கச்சி வேற மாசமா இருக்கா. இல்லண்ணே, அதுக்கு இல்ல, வேற எதுக்கு இல்ல. ஆனந்தியே கிளம்பினதுக்கு அப்புறம் நான் எங்கேயும் கூட்டிட்டே போல. சரி, இதுவும் ஊட்டி. அவ அடிக்கடி கேட்டிருக்கா. நான் தான் பாட்டு வரஸ்கலே, அந்த பிள்ளை நீ எங்கேயும் கூட்டிட்டு போல. இல்ல, சரி, போயிட்டு நீ புள்ளட்டு வீல கூட்டிட்டு வா, போ. சரிண்ணே, அப்போ ஃபர்ஸ்ட் வீட்டை பாத்துருவான். புள்ளட்டு வீல கூட்டு தனி கொடுத்த போதும் ரொம்ப மும்பரமா இருப்ப கொடுக்க. அண்ணா, இல்லடா, தெரியுது. இல்லண்ணா, 10 நாள் ஆச்சுல, அதான் போடவா. சரி, வீட்டை பார்த்துட்டு போய் புள்ளட்டு வீல கூட்டு வந்துரு. சரிங்கண்ணா. சரி, வா, நம்ம இருக்கிற இடத்துல ஒரு வீட்டை பாத்துருவோம். அப்பதான் ஹாஸ்பிட்டல் செக்அப் போறதுக்கும் ஈஸியா இருக்கும். சரி, வா. வாங்க பேரபிளா, டாக்டர் இப்பதான் சொல்லிட்டு போனாங்க. கரெக்ட் எதுக்கு சாப்பிடுவீங்களா? வாங்க, நான் சாப்பாடு வச்சு தந்துறேன். இருக்கட்டும் பாட்டி, டாக்டர் டூட்டிக்கு போயாச்சா என்ன? ஆமா, டாக்டர் இப்பதான் போனாங்க. நீங்க சாப்பிடல அப்படி? சாப்பிடலாம் பாட்டி, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறோம். உளுந்தங்கஞ்சும் துவையிலும் அரைச்சு வச்சிருக்கு. அதுதான் உங்களுக்கு நல்லதே உடம்புக்கு அப்படின்னு டாக்டர் அம்மா சொன்னாங்க. அதான். உளுந்தங்கஞ்சி எனக்கு தானே பிடிக்கும். ஆமாண்ணே, அது கச்சையில வச்சிருப்பாங்களோ என்னமோ. சரிடா, அது இருக்கட்டும் பாட்டி. பக்கத்துல ஏதாவது வீடு கடை இருக்குமா? ஏன் பேரண்டி பிள்ளை கேக்கிய? இல்ல, இத்தனை நாள் டாக்டர் வீட்டுல இருக்க முடியும். அதான் பக்கத்துல ஏதாவது வீடு இருந்ததுன்னா. அதான் அது சும்மா தானே கிடக்குது. அதே நம்ம பங்கஜம் வீடு தான். இருங்க, நான் போய் பங்கஜத்தை கேட்டுட்டு வரேன். ஏதோ சாரதா ஊர் ரவுடினே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இவனை பார்த்து இந்த பையில பயப்படுதானே வேலை. அது வேற ஒண்ணு தம்பி, நம்ம பங்கஜம் கல்ல அவன் மோவே வேங்காத பையன், வெட்டி பையன், வீணா போன பையன், அப்படி நீங்க ஊர்ல சுத்திட்டு இருக்க பையன் பாத்துக்கங்க. கிளவி, எங்க ஊரு ரவுடி, ரவுடி சார். அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. நம்ம போயிடலாம்டா, பயமா இருக்குடா. இவங்கள பார்த்தா நிஜமாவே என்ன பார்த்து பயப்படுற மாதிரியா இருக்குது. ஏன் தம்பி, இவனை பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்குது? ஆமா பாட்டி, பெரிய ரவுடியா இருப்பார் போலுக்க. என்ன தம்பி, இவனுக்கு போய் பயந்துகிட்டு இருக்கிய? பெரிய ரவுடி மாதிரி இருக்காரு. இந்த வீட்டுல ஒரு டாக்டர் அம்மா இருக்குது. அந்த டாக்டர் அம்மா பார்த்தாலே இவன் 1000ல ஒண்ணுக்கு போயிடுவான். இந்த டாக்டர் அம்மா அடிக்கலாம் செய்யாது, பார்த்தாலே போதும் 1000ல ஒண்ணுக்கு போயிடுவான். அந்த டாக்டர் அம்மா பேச்சுல ஜெயிக்க முடியாது. என்ன பத்தி தான் கேள்வி புகழ்ந்து பேசுது. பேசட்டும் பேசட்டும். அடுத்த ரவுடி சார் வந்திருக்காரு போலுக்கு. அவன் கூட்டாளிதான். இவனும் இவன் அம்மா காரி அந்த டாக்டர் அம்மா எப்படியாவது வளைச்சு போலான்னு பாத்துக்கிட்டாலே இதாவ பாத்துக்கங்க. டாக்டர் அம்மாவை இவர் என்ன படிச்சிருக்காரு? அவன் எங்க சொல்லுக்கு போனான்? டேய், நான் வந்திருக்கேன்னு சொல்லுடா. ஏன் இவர் என்ன வானத்துல இருந்தா வந்திருக்காரு? யாரு நீங்களா? பயமா இருக்கு. என்ன தம்பி, இப்படி பச்சை பிள்ளைல இருந்திருக்கீல? இல்ல பாட்டி, பெரிய பெரிய ரவுடிகள்லாம் நிக்காங்க, பார்த்த உடம்பெல்லாம் நடுங்குது. அந்த பயம் இருக்கட்டும். இந்த வீட்டு முன்னாடி உங்களுக்கு என்ன வேலை? இது என் ஆளோட வீடு. உங்க ஆளோட வீடா? அப்படித்தான் ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு திரிதானோ பாத்துக்கங்க. இது அந்த டாக்டர் அம்மாக்கு தெரியுமா? தெரியும், வீட்டு கக்கூசு கலருக்கு ஒட்ட அடிக்கிறதுக்கு வச்சிருக்குது, வேற எதுக்கு வைக்கல. ஆனா இவனும் இவன் அம்மா காரியும் அந்த புள்ள அவங்க வீட்டுக்கு மருமவான்னு சொல்லிக்கிட்டு திரிதாவ பாத்துக்கங்க. யாரும் என் ஆளு வீட்டு முன்னாடி நிக்க கூடாது. கிளம்புங்க கிளம்புங்க, நான் ரொம்ப பொல்லாதவன். ஒருவே என் கை பேசாது, என் பெட்டில இருக்க ஆயுதம் தான் பேசும். ரவுடி சார், அப்படி இந்த பெட்டிக்குள்ள என்ன சார் வச்சிருக்கீங்க? ரவுடி கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? பயமா இருக்குடா.
அந்த பையன் இருக்கட்டும் தம்பி. இந்த ஆயுதத்தை எப்ப எடுக்கணும்னு எனக்கு தெரியும். தேவைப்பட்டாதான் திறப்பான் இந்த லோகேஷ். உன் பேர் சொல்றேன் தானே? கிளவி, இப்ப என் பேர் லோகேஷ். எப்பல இருந்து? இது யாழ் ஆனதுல இருந்து. அது சரி, டாக்டர் அம்மா பேர் சொல்லவே இல்ல. அண்ணன் அசால்ட்டா கேட்கறத பார்த்தா ஒருவேளை அண்ணனுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ. டாக்டர் பேர் என்ன பேருன்னு கேட்டேன். அது யாழ், அது போதாது. உள்ள போலாம். நீ டயர்டா வந்திருப்ப, நீ உள்ள போ. இங்க நிறைய பேரை தீர்த்து கட்ட வேண்டியது இருக்கு, அதை நான் பாத்துக்கிறதே. என்ன டாக்டர்மா, சீக்கிரம் வந்துட்டியா? லேரை தானே வருவேன்னு சொன்னீங்க. இல்ல, டூட்டி முடிஞ்சிட்டு. இவங்க சாப்பிட்டாங்களா என்ன? அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேம்மா. இந்த ரவுடி பையில 2 பேரும் அத்தி போரட்டி எடுப்பால. பேசுறது எல்லாம் தேன்மொழி மாதிரியே இருக்குது. எப்படி கண்டுபிடிக்க? மத்த யாருக்கு வேணும்னு தெரியாம இருக்கலாம், எனக்கு தெரியாது. என்ன வேணும்? நீ உள்ள போ, நீ டயர்டா இருப்ப, நீ உள்ள போ. இங்க 2 தலை எடுக்க வேண்டியிருக்கு, நான் எடுத்துட்டு வரேன், நீ உள்ள போலாம். பாட்டி, இவங்கள சாப்பிட சொல்லுங்க. சரிங்கம்மா, நேரத்துக்கு சாப்பிடுங்க. டேப்லெட் சாப்பிடணும்ல. அப்புறம் முக்கியமான விஷயம் டாக்டர், என்ன? அந்த பக்கத்து வீட்டை தான் நான் பாத்துருக்கேன். ஏ இல்ல, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், அதனாலதான். பக்கத்து விடலாம், வாடகைக்கு கொடுக்கலையே. இவனுக்கு மட்டும் பக்கத்துல குடி வந்தானுங்க, அவ்வளவுதான். பக்கத்து வீடெல்லாம் கொடுக்க முடியாது. அவனுக்கு கலக்கானுங்க. பக்கத்து வீட்டை பேசி முடிச்சாச்சு, நான் அங்கேயே இருந்தேன். என் தம்பி அவன் ஒய்ஃப் எல்லாம் கூட்டிட்டு வரேன்னு சொல்றான். இந்த ஊரு ஒத்துக்கிட்டுமான்னு பாத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் 1 வாரம் ரெஸ்ட் கிடைச்சா போதும், நீங்க கிளம்பலாம். இல்ல, ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்ல 3 மாசம் லீவ் கொடுத்துருக்காங்க. ஊர்ல போனா ரெஸ்ட் எடுக்க முடியாது. அப்புறம் ரெகுலர் செக்கப் போய் அங்க வர வேண்டியிருக்கு. அவ்வளவு தூரம் போயிட்டு வர முடியாதுல்ல, அதான் ஃபேமிலி அங்க வந்துடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். நான் போய் ஃபேமிலியை கூட்டிட்டு வரலான்னு இருக்கேன். ஐயோ, ஃபேமிலில வந்தா மாட்டிக்கிறேனே. இவனுக்கு எதுக்கு இப்பலாம் பிளான் மாத்துறானுங்க? 1 வாரத்துல போயிருங்க, நான் வேணா மொத்தமா மெடிசன் எழுதி தந்துடுறேன். இல்ல டாக்டர், இங்கேயும் நிறைய வேலைகள் இருக்கு, பரவாயில்ல. இல்ல பரவாயில்ல, எதுக்கு இந்த ஊர்ல கடந்து சிரமப்பட்டுக்கிட்டு? நீங்க கிளம்புங்க. ஒரு சிரமம் இல்ல டாக்டர், நாங்க பாத்துக்கிட்டோம். அதான் டாக்டர் கிளம்ப சொல்லிட்டாங்கல்ல. சார், நாங்க அங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்குது, நீங்க கிளம்புறீங்களா சார்? அவன் என்ன பார்த்து முறைச்சான்டா. நானுதான் தான் பார்த்தேன். அவனுங்களை பார்த்தா பைந்தங்கொல்லி மாதிரியாடா இருக்கானுங்க, இடி தட்டி மாதிரி இருக்கானுங்க. அவனுக்கு தொட தண்டி கூட நாம இல்ல, எதுக்கு நமக்கு வம்புங்க? டாக்டர் ஏன் ஆளுடா, ஆல்ரெடி அதுல ஒருத்தன் பிக்கப் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன்டா. அங்க ஒருத்தனை பாருடா, டாக்டர் அம்மா வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கான். டாக்டர் ஏன் ஆளுடா, அதை நீ மறந்துடுடா. டாக்டர், நீங்க உள்ள போங்க. என்ன டாக்டர், பக்கத்து வீடு சௌரியம் தானே, உங்களுக்கும் சிரமம் இருக்க கூடாதுல்ல, அதான். சரி, உள்ள வந்து சாப்பிட வாங்க. சரிங்க டாக்டர். வாக்கிங்லாம் கரெக்டா போனீங்களா? எப்படி? இப்பதான் முடிச்சுட்டு வரோம். கரெக்டாக சாப்பிடறது முக்கியம் இல்ல, மருந்து சாப்பிடணும். உள்ள போலானே. சரிடா, இது தேன்மொழி நீ கண்டுபிடிச்சிருப்பானோ? கண்டிப்பா இது தேன்மொழின்னு அன்னை கண்டுபிடிச்சிட்டான். இருந்தாலும் முகத்தை பார்க்காம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. எப்படி முகத்தை பார்க்க? நான் எப்படி இன்னைக்குள்ள பாத்துருவேன். சரிங்க தம்பி, நான் சாப்பாடு எடுத்து வைக்க, உள்ள வாங்க. சரிங்க பாட்டி. ஹலோ ஹலோ. தம்பிக்கு இங்க நெட்வொர்க் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். தம்பி, அப்படியே போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வரும், பஸ் ஏறி போனீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வரும். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எந்த ரயில் பிடிப்பீங்களோ பிடிச்சி ஊரை கழி பண்ணி போயிருங்க, நல்லது, உடம்புக்கு நல்லது. நம்மள மிரட்டுறானுங்கடா. ஹலோ, நான் போன் பேசல, உங்களை கூப்பிட்டேன். சொல்லுங்க தம்பி. தம்பியா, நான் இந்த ஊரு தாதா. தாதாவா? மீசையே இல்ல. என்னடா, அந்த கிழவிகிட்ட மட்டும் அப்படி பயந்து பவ்யமா நின்னுட்டு இருந்தீங்க, இப்ப என்ன தெனாவட்ட பேசின மாதிரி இருக்குது. இங்க வாய. இந்த படியை தாண்டி நீங்களும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன். பேச்சு பேச்சா இருக்கணும். ஆமா, தாதாவுக்கு மீசைன்னு முளைக்கல. ஆனா நம்மள கலாய்க்கிறானுங்கடா. மீச முளைக்காட்டாலும் சிங்கம் சிங்கம் தான், புரியுதா? அது சரி, சிங்கம் சிங்கம் தான். ஆனா நீயா இந்த ஒரு தாதா? பயப்படணும் தம்பி, என்ன பார்த்து பயப்படணும். இப்ப போனாங்களே டாக்டர் அம்மா, அவங்களே எங்களை பார்த்து ஆடி போயிருவாங்க தெரியுமா? எதுக்கு? இல்லைன்னா இந்த ஏரியாலே வசிக்க முடியாது. நாங்க யார கை காட்டுறோமோ அவங்க தான் இந்த ஊர்ல வாழ முடியும். நாங்க இங்க வாழ முடியுமா? இப்படி
கருணை வைக்கல, நீங்க கிளம்பலாம். சரி, கருணை வச்சதுக்கு அப்புறம் சொல்லி விடுங்க, நாங்க உள்ள போய் சாப்பிட்டு வந்துடுவோம். ஏய், இவனுங்க யாருடா இத்தான் தண்டி இடுதடி மாதிரி இருக்கானுங்க? இவனை கூட நம்ம எப்படி மோத போறோம்? டேய், இந்த டாக்டருக்காரே அப்படி கட்சி மாறிட்டாடா. என்னடா சொல்ற? ஆமாடா, அந்த டாக்டர் வந்த உடனே அந்த குண்டா இருந்தானே ஒருத்த இடுதடி மாதிரி, அவன் எப்படி பார்த்தல அப்படியே உளுங்குற மாதிரி பாக்குறாடா. இல்லடா, அப்பெல்லாம் இருக்காது. கண்ணாலே ரொமான்ஸ் பண்ணாடா, நான் பார்த்தேன்டா. சேச்சா, அப்பெல்லாம் இருக்காடா. டேய், அவ கண்ணாலே காதல் பண்ணனாடா. டேய், நீ எனக்கு சொந்தம்னு சொன்ன மாதிரி அவன் கண்ணையே பார்த்தாடா, நான் பார்த்தேன்டா. இல்லடா, இருக்காதுடா. டேய், நான் பார்த்தேன்டா. இப்ப என்னடா, அவனே மாதிரி நானே இருக்கணும். இருந்தா என்னை பார்த்து மயங்கிருவா, அப்படித்தானே? பொம்பளை பிள்ளையில இப்படிதான்டா. டேய், மீச பழைக்காம போனது ஏன் குத்தமாடா? நம்ம குத்தம் எதுவும் இல்லடா. டேய், இன்னும் ஒரே வாரத்துல அவன்ல மாடி ஜிம் பாடியா நான் வரல, நான் லோகேஷே இல்ல. ஏன்டா பேரை மாத்திட்ட? டேய், அவன் பேர் தேன்மொழின்னு எவ்வளவு அழகா இருக்குது. நான் மட்டும் சுடலையாண்டின்னு வச்சா தேன்மொழி சுடலையாண்டி நல்ல வாடா இருக்கும். தேன்மொழி சுடலையாண்டி நல்லா இல்ல, அதான் தேன்மொழி லோகேஷ் மாத்திட்டேன்டா. நல்லா இருக்குல்லடா. அப்படின்னா இருக்கிறது தேன்மொழிதான். டேய், அவனுக்கு உள்ள பேருக்கானுங்கடா. சீக்கிரம் வாடா, உள்ள போய் பாப்போம். அவருக்கு நேற்று நடந்தது ஏதாவது ஞாபகத்தில் இருக்குமா? நான் அவர்கிட்ட என்னையே கொடுத்துட்டு நான் போய் அவர்கிட்ட சொன்னாலும் அவர் ஏத்துக்கிடுவாரா, இல்லைன்னா நம்ம அதை நம்புவாரா? தப்பு பண்ணிட்டேன். நான் எப்படி இதை போய் சொல்லுவேன்? வந்து சாப்பிடுவாங்க. உங்களுக்கு என்ன சிரமம் இல்லையே? இல்ல, நம்ம ரெண்டுத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நீங்க தெரிஞ்ச மாதிரியும் காட்டிக்கல. நான் இதை சொல்ல போறதே இல்லை உங்ககிட்ட. சாப்பிடுங்க. ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை. சரி, எனக்குன்னு எனக்கு தெரியாது. ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க. சரி. அண்ணே, இது தேன்மொழி மாதிரி நீங்க சந்தேகப்படல? ஆமா அண்ணே, டாக்டர்ல அதான். அண்ணே, என்னடா உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். நீயும் கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லாம இருந்தியா, அதான் சொல்லல. என்ன? ஐயோ, நான் பார்த்தது ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. ஐயோ, சாரிண்ணே, சாரி. என்னடா, என்ன விஷயம் சொல்ல வந்த? ஒண்ணு இல்லைண்ணே. சரிண்ணே, நான் இப்ப கிரமம் சரியா இருக்கும். நான் போய் ஆனந்தி பிள்ளைங்கள்லாம் கூட்டிட்டு வரேன். சரிடா, பார்த்து போ. மெசேஜ் பண்ணிக்கிட்டே இரு, சரியா? சரிங்கண்ணே. விக்கி என்கிட்ட என்னமோ சொல்ல வந்தான், ஆனா மறைக்கிறான். அப்படி என்கிட்ட இனி மறைக்க மாட்டானே. சாப்பிடுவாங்க. குளிச்சுட்டு வந்தது 5 நிமிஷம் தான். சரி, டவலெல்லாம் எடுத்து வரட்டுமா? சரி. நீங்க குளிக்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். ஹீட்டெல்லாம் போட்டு வச்சுட்டேன். குளிச்சுட்டு வாங்க. போன் அந்த சைடு இருக்கு, அதான் எடுக்க வந்தேன். சரி, எடுத்துக்கோங்க. நடந்த விஷயத்தை நான் எப்படி சொல்லுவேன்? சொன்ன என்ன நினைப்பாரு? அவர் நிறைய வாட்டி கேட்கும் போது கூட நான் மாட்டேன்னு சொன்னேன். இப்ப எப்படின்னு கேட்டுட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன்?
தப்பு பண்ணிட்டேன். நான் எப்படிமா அவர்கிட்ட சொல்ல முடியும்? எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நான் சொல்லுவேன்? சொன்னா அவரு போச்சு, முட்டாளா இருந்துட்டேன்னு. இல்லைன்னா உடனே அது சொல்லியிருக்கணும். நான் சொல்லல. சாப்பிடலாம். சரி. அடி அழகி! அடி அழகி! அடி முண்டக்கனி, என் பேரை சொல்லி கூவ கூடாதுன்னு எத்தனை நாளைக்கு உனக்கு நான் சொல்லியிருக்கேன்? நீ ஏன் என்ன இப்படி ரெஸ்பெக்ட் இல்லாம கூப்பிட்டா? இங்க இருக்க யாராவது என்ன மதிப்பாங்களாடி? உன் மரியாதைலாம் இருக்கட்டும். உங்க அம்மையும் உங்க அப்பா வந்திருக்காவ. என்ன டீச்சருதா? சத்தியமாட்டி, என் மேல சத்தியமாட்டி, நல்ல நேரம் எங்க அம்மா அப்பாலாம் வரலப்பா. எதுக்கிட்டி வந்திருக்காவ? பிரின்சிபல் நம்பி வர சொல்லி இருக்காவலாம். அதுக்கு என்ன, அதான் நல்ல மார்க் எடுத்திருக்கேனே, அதான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். என்ன எதுவும் பண்ண முடியாது. அது இல்லடி, நீ கீழே திருநெல்வேலிக்கு போயிட்டு வந்திய, அது மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க. தண்டி, உனக்கு புதுசா முளைச்சிருக்க காதலே, அது மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க. உன் வாயை கழுவ மாட்டேன். என் வாயை கழுவுதுக்கிட்டோ மொத பிரின்சிபல் மடத்தை பாரு போ. திடீர்னு எங்க அம்மா அப்பா வர மாட்டாவளடி? அது யாரோ பத்த வச்சுட்டாவும் நினைக்க மாட்டே. அது சரி, நான் பிரின்சிபல் ரூமுக்கு போக மாட்டேன். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. நான் கேண்டீன் போயிட்டு வந்துடுறேன். ஃபோன் பண்ண போறேன். ஆமாட்டி, என்னைக்குனாலும் உனக்கு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வர அப்ப டபக்குன்னு ஒரு போனை போடு, டபக்குன்னு வந்து நிப்பேன்னு சொல்லியிருக்காவ. அதான் டபக்குன்னு வந்துருவ. அப்புறம் என்ன பண்ணுவியா? இட்டி அங்க ஒரு பாட்டி இருக்காவ, அக்கா இருக்காவ, அத்தை இருக்காவ, சித்தி இருக்காவ, பெரியம்மா இருக்காவ, எல்லாருமே இருக்காவட்டி. எனக்கு அங்க எந்த பிரச்சனையுமே இல்ல. எல்லாரும் என்ன நல்லா பாத்துக்கிடுவாவ. போத கரைக்கு அங்க படுத்துற மாமா, விக்கி மாமா, தரன் மாமா, எக்கச்சக்க மாமா இருக்காவட்டி. எனக்கு எந்த குறையும் இருக்காது. அப்போ ஒரு பிளானோட இறங்கிட்ட இல்ல? அகித சொல்லியிருக்காவ, அப்படி டபக்குன்னு ஏதாவது பிரச்சனை வந்தா டபக்குன்னு வந்து கூட்டிட்டு போயிருவேன்னு. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த பாட்டி இருக்காவல பாத்துக்கிடுவாவ. விட்டி சீக்கிரம் போய் போனை போட்டு போ. 2 minutes வந்துறேன். ஓகே? விரும்புறாள் அப்படி இல்ல, அதான் பையனே தென்னாவட்ட சுத்திக்கிட்டு இருக்கு. படிப்புல ஒரு குறை சொல்ல முடியாது, ஆனா இந்த சட்டி யாராலையும் சமாளிக்க முடியாது பாத்துக்கங்க. நீங்களே அப்படி சொன்னா உங்க நம்பிதான் இங்க கொண்டு சேர்த்திருக்கோம் பாத்துக்கங்க. பிள்ளைகளே சேட்டை பண்ணணும் எங்களுக்கும் தெரியும். நாங்களும் எத்தனையோ தலைமுறையை பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஆனா உங்க பொண்ணு பண்ற சேட்டை மாதிரி உலகத்துல எந்த பிள்ளையும் பண்ணினதே இல்ல பாத்துக்கங்க. அங்க குதிக்குது இங்க குதிக்குது, அத கூட சமாளிச்சிடலாம் பாத்துக்கங்க. ஆனா அவ அதுக்கு மேலேயும் சேட்டை பயங்கரமா பண்ணுதா, சமாளிக்க முடியல. கிளாஸ் ஃபர்ஸ்ட் இல்ல, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துருதா, அதனாலே ஒண்ணும் பண்ண முடியல. எங்க ஊர்ல கோயில் கூட வருது பாத்துக்கங்க. அதான் உங்க பெருமிஷோட கூட்டிட்டு போயிட்டு கொண்டு விட்டுலான்னு பார்த்தேன். அன்னைக்கு கூட கோயில் கூடன்னு சொல்லி தானே உங்க கார்டினை நீங்க அனுப்பி வச்சிருந்தீங்க. குட் மார்னிங் மேடம். தங்கப்புல என் தங்கம், என்னம்மா எப்ப பார்த்தாலும் படிக்கிற பிள்ளைய வந்து கூப்பிட்டு அதெல்லாம் ஓயாமலாம் ஊருக்கு வர முடியாது. நான் இப்பதான் போயிட்டு வந்திருக்கேன். ஓயாம கூப்பிட்டா நான் என்ன பண்ணுவேன்? அதான் வந்து ரொம்ப நாள் ஆயிட்ட, வந்துட்டு போ. இல்லையே, நேத்து என்ன போயிட்டு வந்த? அம்மா ஓயாம வர முடியாதும்மா, உங்க பாசம் கரெக்ட் தான். அதுக்காக என்ன ஓயாமையா நான் வந்துகிட்டு இருக்க முடியும்? மேடம் ப்ளீஸ் அவங்கள சொல்லி அனுப்புங்க, நான் படிக்கணும். என்னம்மா இப்படி சொல்லுத? குட் ஸ்டூடண்ட் இப்படி தான் இருக்கணும். அவ சேட்டை பண்ணாலும் படிப்புல கரெக்டா தான் இருக்கா. ஏமா வந்து தான் 6 மாசத்துக்கு மேல அதுல வாயே. 6 மாசமா? நேத்து தானே போயிட்டு வந்தா. அழகி, நீ நேத்து தானே போயிட்டு வந்த. என்ன சொல்றீங்க? அட்டி அழகி செத்த நீ. இரு சமாளிச்சிருவான். அம்மா என்னமோ நேத்து நீ வந்துட்டு போனேன்னு சொல்லிட்டு இருக்காவ. இவளுக்கு என்னடி ஆச்சுது? ஏமா இந்த மேடமே அப்படித்தான், அவளுக்கு நிறைய ஞாபக சக்தியே கிடையாது. அவளுக்கு கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மி. நானே காரியார்ல படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் நேத்தா போயிட்டு வந்தேனா. எப்படி பாத்தீங்களா மம்மி? ஆமா ஆமா, சரி சரி பரவாயில்ல, வீட்டுக்கு வந்துட்டு போய. இல்ல மம்மி, நான் படிக்கணும் மம்மி, படிப்பு ரொம்ப முக்கியம் மம்மி. உனக்கு சேட்டை மட்டும் தான் பண்ண தெரியும் நினைச்சேன், நடிப்பு உனக்கு பிரமாதமா வருதுடி. மேடம் நான் படிக்கணும், நான் கோயில் கொடைக்கெல்லாம் போகல, அம்மாவை அனுப்பி வச்சுட்டு வந்துடுறேன். அப்ப சீக்கிரம் வாங்கம்மா, போவோம், பஸ் போயிடும், சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. ஏமா இருமா, மேடம் மட்டும் உன்னை பத்தி கேட்க வேண்டாமா? ஜாலி முடிஞ்சுட்டி ஜமாலி. எப்போ? இல்லம்மா, ஊர்ல இருந்து அத்தெல்லாம் வாரலாம், நீ கண்டிப்பா வந்தே ஆகணுமா. அத்தை உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆகி போச்சுதான். உன் சடங்குக்கு எதுவும் செய்யலையா, அதான் சீர்வரிசையோட வந்துகிட்டு இருக்காளாம். நீ வந்து பார்த்துட்டு ஒரு போமா. அத்தை இங்க ஒரு முறை பையனை பாத்துட்டால, எட்டி அங்கே உனக்கு ஒரு முறை பையன் வரானான்டி, ஒன்னே போட்டுருவேன். அப்பா அத நான் வரலன்னு சொன்னேனே. இங்க பாரு, இவ தங்கச்சிக்கு பாத்து சொல்ல முடியாது. உங்க அத்தைக்காரி எப்படி நிப்பான்னு தெரியல, வந்து ஒரு எட்டு பாத்துட்டு போ. உங்க அத்தை பையன் வேற வந்திருக்கானா, அப்புறம் அவன் வேற கோவப்படுவான். அவன் பெரிய பிசினஸ் மேனா இருக்கான், அப்புறம் அவனுக்கு கோவம் வந்துடும். வா. நீங்க இப்ப இவளுக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்ல சிஸ்டர், அது வந்து சின்ன பிள்ளைல இவ தங்கச்சிக்கும் இவளுக்கு நானு பியாசி முடிச்சோம் பாத்துக்காங்க. ஆனா அவ இப்ப வெளிநாட்டுல இருக்காவ,
இப்பதான் லீவுக்கு 8 வருஷம் கழிச்சு வாரா பாத்துக்கங்க. மேரேஜ் இப்ப பண்ணக்கூடாது. ஐயோ இல்ல இல்ல இல்ல, இப்ப சும்மா பார்க்க வராங்க அவ்வளவுதான். ஓ, இவன் தங்கச்சி பையனுக்கும் இவளுக்கு தானே பேசி முடிச்சோம். அந்த பையன் மெனக்கெட்டு பார்க்க வந்து செலவு பண்ணி கல்யாணம் பண்ணல, அது ஒரு 2 வருஷம் போட்டோம். நானும் இவன் நல்லா படிக்கிற பொண்ணு, இன்னும் கொஞ்சம் வருஷம் படிக்கட்டும். எங்க சொந்த பந்தத்துல ஏத்துக்கிட மாட்டாவ பாத்துக்கங்க. அவன் ஏதோ பிஎஸ்சி நர்ஸ் படிக்கணுங்கல்ல, படிச்சுட்டு போட்டோம். அது வெளிநாட்டுல போய் அந்த பையன் படிக்க வச்சுக்கணும். படிக்கட்டும் படிக்கட்டும், மெதுவா பண்ணுங்க. சரி அழகி, நீ உங்க அம்மா அப்பா கூட போயிட்டு வா போ. இல்ல மேடம், நான் படிக்கணும். பரவாயில்ல, நீ படிக்கிற ஸ்டூடெண்ட் தான், நல்லா படிச்சிருவ, போயிட்டு வா. அது சரி, அன்னைக்கு கூட கூட்டு போன அந்த கார்டியன் யாரு? அம்மா இரு நான் சமாளிக்க. அது வேற இல்ல, எங்களுக்கு தெரிஞ்சவிய தான். உங்க அம்மைக்கு உண்மை தெரியுது, அன்னைக்கு தான் மட்டும் இருக்குது. அது என்ன அதுன்னு கேளு. ஏதோ அடிக்கடி போனாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. சும்மா இருங்க, அவளுக்கு கொஞ்சம் ஞாபகம் மறதியா. ஓ, அவரு போலீஸ் ஆபீசர்னு சொன்னாரு. போலீஸ் ஆபீசரா? எட்டி அழகி. மேடம் நான் படிக்கணும், நான் கிளாஸ்க்கு போட்டுமா? இரு, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன், இரு. சரி, நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். சரிங்க மேடம், அவளை நான் கூட்டிட்டு கிளம்புறேன். ரொம்ப நன்றி. ஒரு வாரத்துல கொண்டு விட்டுறேன். நோ ஒரு வாரம் இல்ல, 3 நாள்ல கொண்டு விட்டுருங்க. சரிங்க மேடம். சரி வா, ஒரு துணிலாம் எடுத்துட்டு வா. சரிம்மா. ஆமா ஜாபா, அவளை கூட்டிட்டு தான் போதே, வாங்க. சரிங்கம்மா. அம்மா, என் புக்கு ஒரு பிள்ளைக்கு கொடுக்கணும், அந்த ஹாஸ்டல்ல இருக்கா, அவளுக்கு முன்ன கொடுத்துட்டு ஹாஸ்டல்ல போய் என் பேக் எல்லாம் தூக்கிட்டு வந்துடுறேன். சரி சரி, சீக்கிரம் வா. ஆனா அது வரைக்கும் நீங்க இந்த பிரின்சிபல் ரூம்ல எல்லாம் இருக்க கூடாது, வெளியில வந்துருங்கம்மா. ஏன் வேண்டாமா, அவங்களுக்கு திடீர்னு ஒரு மாதிரி பண்ணுவாங்க, நீங்க பார்த்தா பயந்துருவீங்க, அதுக்கு தான் சொல்லுறேன். மாடி வேண்டாம் வேண்டாம், நம்ம கிளம்பிடுவோம். ஆமாமா, சீக்கிரம் கிளம்புங்க. போறதுதான் சேட்டா, சேட்டை கிட்ட பண்ணாம இரு. இப்படிதான் பாத்துக்கங்க. போன மாசம் ஒரு 4-5 பேர் போலீஸ் அதிகாரிகளா வந்திருந்தாங்க பாத்துக்கங்க. சொல்லி முடிஞ்சுட்டு இவங்க என்ன எப்பவும் போலீஸ் அதிகாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க வாங்குங்க, நேரத்துல போவோம். இரு, நீங்க சொல்லுங்க மேடம். ஆமா, ஒரு 4-5 போலீஸ் ஆபீசர் இருக்கும். இவ எங்க வீட்டு பொண்ணுதான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க, ஒரு 4 மணி நேரம் நாங்க வெளியில கூட்டு போயிட்டு கூட்டு வரோன்னு. சொன்ன மாதிரி கூட்டு வந்து விட்டுட்டாங்க. அன்னைக்கு கூட உங்களுக்கு நாங்க கால் பண்ணோமே, நீங்க கூட சரின்னு சொன்னீங்களே. ஆமா 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 ஆமாமா. இது எப்போ? அது கொஞ்ச நாள் இருக்குங்க, நீங்க வாங்க. நீ என்னென்ன கோல்மெல்லாம் பண்ணி வச்சிருக்கட்டி. உங்க குடும்பத்துல நிறைய போலீஸ் ஆபீசர் இருக்காங்க. உங்களை மாதிரி நட்புலாம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எங்க கான்வென்ட்க்கு ஏதாவது பிரச்சனைனா முதல்ல வந்து நிக்கணும் வாக்கு கொடுத்துருக்காங்க. அவங்கள நான் கேட்டுதான் சொல்லிருங்க. ஓகேங்க. அடியே, இங்க சமாளிச்சுட்ட, அங்க உங்க அத்தைக்காரி வரலாம், அதை எப்படி சமாளிப்ப? என்னடி அவசரமா சொன்ன? செக் பண்ணி பார்த்தேன். என்ன செக் பண்ணி பார்த்தா? எனக்கு பிரச்சனைனா எத்தனை மணி நேரத்துல நீங்க வந்து நிப்பீங்கன்னு பார்த்தேன். பரவாயில்ல, ஆனா 2 நிமிஷம் லேட்டு. 2 நிமிஷம் லேட்டு. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் என்னால மன்னிச்சு விட்டுட்டேன். இங்க பாருங்க, நான் இப்ப இங்க இருந்து போறேன், எப்படியோ சமாளிச்சுட்டு தான் போறேன். ஊருக்குள்ள போறேன், ஒழுங்கா வந்துடும். ஓகே? ஆனா இப்பெல்லாம் என்ன ஆட்டி படைக்க பாரு. ஆட்டி படைக்கனா? ஆமா. 2 நிமிஷம் லேட்டா வந்துட்டு உள்ள சமாளிக்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். நீதான் சமாளிக்கிறதுல மண்ணியாச்சே. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீ அழுதுறதுமா மனசு தாங்காது. சரி தூக்குங்க. வேண்டாடி, உங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க. அங்கதான் இருக்காங்க, தூக்குங்க. உனக்கு பயமே இல்லையாடி? அட நீங்க இருக்கீங்கல்ல. அவ்வளவு நம்பிக்கையாடி? உனக்கு பிரச்சனையே வரவிட மாட்டேன். ஓய் யோ உசுருடி, அப்படிலாம் விட்டுற மாட்டேன். அதுக்குதான் சொல்லு, தூக்குங்க. எக்கம்மா சொல்றாங்க, எனக்கு நல்லா வேணுமா. என்னது வேணுமா? இப்படி தேர்ந்தெடுத்திருக்கோம்ல அதுக்கு. பாரு, அதுலயா செம்புலி அக்கா இல்ல. டே ஜெயராஜி, நீ பாடுற பாட்டெல்லாம் என் கண்ணால பாக்கணும்டா அப்படின்னு சொல்றானே. வெறப்புலடா அலைஞ்ச வெறப்புல அத்தா வச்சு செய்து பாத்தியா அப்படின்னு சொல்லி மீனா கச்சிருக்கால. எல்லாரும் இப்படி பேசுறாங்க தெரியுமா? இந்த அச்சச்செல்லாம் நல்லதா நீ போடுற. இருந்தாலும் ஜோடி பத்த கொஞ்சம் இடிக்கதான் மட்டும் செய்யுது. அப்படி சொல்லாதீங்க. ஹைட்டாரியா ஹைட்டுக்கு வந்திருக்கலாம், ஒரு படிக்கு மேல ஏறி நின்னும் தோள்பட்டைக்கு தான் இருக்கா. பரவாயில்ல, அழுதுருவேன். நீ ஒரு படிக்கு மேலே நில்லுடி. இப்பதான் நிம்மதியா இருக்கு. முதல்ல உனக்கு எது வாங்குதோ இல்லையா, ஒரு ஹீல்ஸ் வச்சு செப்பல வாங்கி தான் தருவேன். பெஸ்டா செய்ய கொடுக்க போறேன். இப்ப கூட நான் ஹீல்ஸ் வச்சு தான் போட்டிருக்கேன். அழுதுருவேன், சோதிக்காத. முடியல. சரிடி, உனக்கு எந்த அண்ணல என்ன பிடிச்சது?
எல்லா அங்கிலையுமே பிடிச்சது. அப்படியா? கேட்கறதுக்கு நல்லதான் இருக்குது. நான் ஒண்ணும் அப்படி ஒண்ணும் மன்மதெல்லாம் இல்லையே. என்கிட்ட இருக்க எது ஒண்ணு ஹெவியா இழுத்தது? என் பேச்சா, என் அழகா, இல்லைன்னா என் சிரிப்பா, இல்ல என் பேச்சா? இதெல்லாம் இருக்குன்னு நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். நான் இது எதுவுமே உங்ககிட்ட பார்க்கல. அப்ப எதுக்கு தண்டி உன்னை என்ன பிடிச்சது? நீங்க முதல்ல என்ன நல்லா தூக்குனீங்கல்ல, அதான். அப்போ காலத்துக்கும் தூக்கி சுமக்கிறதுக்கு ஒரு ஆளை பார்த்திருக்க. நீங்க ஸ்ட்ராங் பாடிங்க. அதான் அன்னைக்கு பாருங்களேன், அப்படியே உள்ளங்கையில தூக்கி என்ன வச்சிட்டீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏண்டா அடி வைத்த புளிய கரைக்காத. பிடிச்சிருக்கடி ஆலேகி. சொல்லுடி, உனக்கு எங்கிட்ட எது பிடிச்சது? சொல்லும்போது சொல்லுது. சொல்ல தெரிஞ்சுக்கிட்டா நானும் ஏதோ ஒரு மன்மதே நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் மிதப்புல அலையல. இவ்வளவு நாளும் உங்கனா மூஞ்சின்னு தான் நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டி. என் அக்கா சொல்லிதான் எனக்கே தெரியும். டேய், உனக்குள்ளயும் நல்ல சேட்டைகள்லாம் வருதா அப்படின்னு. எங்க விக்கி கூட என்ன சொன்னா தெரியுமா? என்ன? டேய், நீ நல்ல காதல் பண்றடா அப்படின்னு. அப்படின்னு நீங்க ஒரு நாள் காதலுக்கு எதிரியா இருந்திருக்கீங்க, அப்படிதானே? அது அது வந்து இல்ல. கொன்னல. அப்ப உங்களுக்கு காதலிக்கவே தெரியாது, அப்படிதானே? அது ஒன்ஸ் பண்ணிட்டு இப்போ நான் இல்ல. எனக்கு இப்போ நல்ல காதல் பண்ற. நான் உன்னை எப்படி லவ் பண்ணேன். இந்த பாரு, நீ போன் அடிச்சு 2 நிமிஷத்துல வந்து என்ன இதென்ன காதலே? 2 நிமிஷம் லேட்டா வந்து நின்னீங்க. இனி பாரு, நான் எப்படி லவ் பண்றேன்னு மட்டும் பாரு. பார்க்கலாம். அதுக்கு மட்டும் தூக்குங்க. ஏண்டி 5 நிமிஷம் கூட உனக்கு நிக்க முடியாதா? இல்ல, அதுதான் நானே கேட்க. தூக்குனா என்ன குறைஞ்சா போயிருவீங்க? காதலி நானே என்ன தூக்குங்கன்னு சொல்லுதே. நீ சொல்லிடுவா. என்னது? இங்க பாரு, பிஞ்சிலே லவ் பண்றவ ஏத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டா பிளான போட்டு பொண்ணை எப்படி மயக்கணும் வைக்கணும், எந்த நேரத்துல அவளுக்கு பேசினா பிடிக்கும் பிடிக்காது, எதை செஞ்சா பிடிக்கும் பிடிக்காது எல்லா அட்டுவட்ட தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வருவானுங்க. நான்லாம் அப்படி கிடையாது. ஏதோ எனக்கு புதுசா காதல் வந்திருக்குது, பாஞ்சிருவேன் பாத்துக்க. நான் என்னையே நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ வேற அப்பப்போ உஷ்ணத்துல மாதிரி தூக்குங்க முத்தம் கொடுங்கன்னுக்கிட்டு எல்லாம் நான் ஒன்று போல இருக்காது. அதுக்குதான் சொல்றேன். அட பாவி, அப்ப என் மேல உள்ள பாசத்துல இல்ல. அது உண்டு, என் மேல நம்பிக்கை இல்லாம உண்டு. அதுக்குதான் குரங்கி கோரி இருக்கிறவங்க தூக்குங்க. பாடி முதல்ல ஏறிக்கிட்டா உப்பு மட்டும் சமக்கிறேன். யாரு? ஏய், போதும் விடுறி. முடியாது. வேண்டாம் வேண்டாம். முடியாது. காதை கடிக்க கோசுதடி. அப்ப நடுல கடிப்பா. ஏய், கோசுதடி. நிஜமாவே கோசுதடி. ரெடி விடுறடி. அம்மா, காது போச்சே காது போச்சே. நான் உன்னை உப்பு மட்டும் தூக்க மாட்டேன். நீ கீழே இறங்குடி. நீ மத கீழே இறங்கு. முடியாது. குரங்கு சட்டை குரங்கு சட்டை. இறங்குடி மத நீ. ஹலோ, மைக் டெஸ்டிங் மைக் டெஸ்டிங். என் போன்ல தான் இப்ப நீங்க எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கீங்க. என் காதை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கா. நல்லா இருக்குது. குரங்குக்கு எல்லாமே நல்லதா இருக்கும். கீழே இறங்குடி. அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3 1 2 3. காது டெப்ப பண்ற சேட்டே பாரு. கொஞ்சம் தான் முதல்ல தூக்கி இருக்க. ஐயோ, நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. நீங்க அங்க தூக்கிட்டு போங்க. எங்க? அந்த சைடு. அது வரையா? சரி வா. சிவனக்கிளி, என்ன தோக்கடிக்கலாம்னு மட்டும் நினைச்சாத. இப்ப இல்ல, எப்பவுமே இந்த ஆதிராவை யாராலையும் ஜெயிக்க முடியாது. இந்த ஆதிராக்கு தோல்வியே கிடையாது. அட போடி, நீ வாழ்க்கையில தோத்துட்ட. இதுக்கப்புறம் நீ தோக்கிறதுக்காக என்ன இருக்குது? வாழ்க்கை தானே, அதை எப்படி தக்க வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். இனி உன் வாழ்க்கையை நீ தக்க வைக்க முடியாது. அது உன் கையை விட்டு போய் ரொம்ப நாள் ஆகுது. போகல, இன்னும் இங்க தானே இருக்குது. உன் நிழல கூட எடுத்து பார்க்க மாட்டான். என்னையே நான் எடுத்து பார்க்க வைக்கிறேன். அவனை என்ன பண்ணனா என்ன எடுத்து பாப்பான்னு எனக்கு தெரியும். என் அக்கா அவனுக்கு வாரிசு பெத்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். யார் வாரிசு யார் பெத்து கொடுக்கறது? என் புள்ளோட வாரிசு ஒரு காலமும் ஓ வயித்துல வளரக்கூடாது. இந்த பொண்ணு தலைக்கு இந்த ஆதிரா தான் வாரிசு பெத்து கொடுப்பா. போக்கிரிய கிழவி. உன் கணக்கு எப்பவுமே தப்பா போகும். அந்த தெய்வம் போடுற கணக்கு சரியா இருக்கும். போக்கிரிய கிழவி. நான் அந்த பொண்ணு தலைக்கு வாரிசு பெத்து கொடுக்கறேன். அப்போ உன் பிள்ளை என்ன எடுத்து பார்க்க தானே செய்வா. என் வாழ்க்கையை தக்க வச்சுக்கிட்டு என்ன அர்த்தம்? முட்டாள்தனம் பண்ணாத ஆதிரா. இப்ப ஒண்ணு குறைஞ்சு போகல. உன் வழிய பாத்துக்கிட்டு போ. அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தா. அவனை விட்டு தூர போகாத, அது தோத்து போறதுக்கு சமோனு. நான் அந்த கணக்கு தப்பப்பட்டேன், சரிதான். அந்த கணக்கை திருத்திக்கலான்னு வந்திருக்கேன். பொண்ணு திறக்கட வாழ்ந்து அவன் வாரிசு என் வயிற்றுல சுமந்தே அந்த பொண்ணு தெரிய காலத்துக்கு படி வாங்கல. திரும்ப சொல்றேன், உன் கணக்கு தப்பு, அந்த தெய்வம் போடுற கணக்கு சரியா இருக்கும்.
சொன்னா கேளு. என் புள்ள பொண்ணுத்தர வாரிசு என்னைக்குமே உன் வயித்துல பிறக்காது. பிறப்பான். முடியாது. போடா விக்கி. அக்கா, இவன் தான் கையிலத்துக்கு காரணம். இவன் சோழிய முத முடிங்கடி. அம்மா இங்க என்னம்மா? வாடா, வா வா. அது கிடக்குது, நீ வா. இனிமேலே இது யா வீடு. அவ கிடக்கா, நீ உள்ள வா. இது யா வீடுன்னு சொல்ல வந்த. இப்போ அதுக்கு என்ன? கோர்ட்ல டைவர்ஸ் வேணும்னா 6 மாசம் ஒரே வீட்ல இருக்க சொல்லிருக்காங்க. இருக்கேன். பிடிக்கலனா டைவர்ஸ் கொடுக்கறேன். கோர்ட் ஆர்டர். அத உங்க அம்மா என் பிள்ளைக்கு டைவர்ஸ் வேணும், எப்படியாவது இவனுக்கு தந்து வாங்கி கொடுங்கன்னு வாதாடுனாங்கல்ல. அதான் கோர்ட்டோட தீர்ப்பு. 6 மாசம் பொண்ணுத்தர கூட வாழ்ந்தே ஆகணும்னு. அதுக்கப்புறம் பிடிக்கலனா மட்டும் தான் டைவர்ஸ் கொடுக்கணுமா. இந்த 6 மாசம் போதாது உங்கள ஆட்டி பிடிக்கிறதுக்கு. அம்மா இதெல்லாம் கண்டுக்காதீங்க, உள்ள வாங்க. என்ன வாழ்ந்துட்டாண்டி. உள்ளுக்குள்ள இன்னமும் நினைச்சு சந்தோஷப்படுறானே. எக்கா என் கணிப்புப்படி இன்னும் 1 மாசத்துல என் அண்ணன் பிள்ளை பிறக்க போறான்னு செய்தி வரும்டி. தெய்வம் இருக்குடி, தெய்வம் இருக்குது. என் அண்ணனுக்கு வாரிசே வரக்கூடாதுன்னு எல்லா வழியும் பார்த்த. அதான் அந்த தெய்வம் எங்க 2 பேத்தையும் ஒன்னா கொண்டு சேர்க்கணுமா சேர்த்து நல்ல தனிமையும் கொடுத்துருக்கு. சேர்ந்துட்டாங்கடி. எங்க அண்ணன் யார் மூலம் அவளுக்கு வாரிசு வரணும்னு ஆசைப்பட்டானா அங்கேயே சேர்ந்துட்டான். ஆமா இதெல்லாம் கண்டுக்காதீங்க, உள்ள வாங்க. சரியா? ஏக்கா, இந்த விக்கி தெனாவட்டா என்ன பாத்தியாக்கா? என்னத்தா தெனாவட்டா இருந்தாலும் இந்த 6 மாசத்துல நான் எல்லா தலையெழுத்தையும் நான் மாத்துறேன்டி. நிச்சயமாவே நான் குழந்தை பெத்துக்கலன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏக்கா, இந்த பொண்ணு தரை தோக்கடிக்கணும்னா நான் எந்த எல்லைக்கும் போவேண்டி. அவத்தான் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டானே. அப்புறம் மட்டும் பார்க்க மாட்டேன்னு சொன்ன வச்சுக்கோங்க. பக்கத்துல ஸ்டேஷனு. என் புருஷன் என்ன தொடவே மாட்டேக்காரு, ஆம்பளையே இல்லைன்னு போய் சின்ன கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுக்கோங்க, நாரிடுவான். அவன் ஆம்பளையே இல்லைன்னு நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரு பொண்ணை கூட அவனால அப்படின்னு சொன்னேன். அதை விட்டு அவனுக்கு அசிங்கம் எதுவுமே இல்லை. எப்படி பார்த்தாலும் நஷ்டம் அவனுக்கு தான். அதானே எப்பவுமே பொண்ணு தரப்பிடி உங்க கையில தானக்கா இருக்குது. அழகானே 3க்கு 1 உளுக்கு உளுந்து போட்டு. சரிங்கக்கா. தம்பி தூக்கிட்டு இருந்தா எட்டி பார்த்துட்டு வரேன். எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை நாள் கழிச்சு புதுசா வந்திருக்கான். என்னங்கானு வருவான்னு பார்த்தா என்ன திடீர்னு உடனே அம்மா இருந்தது, அந்த முடி வந்துட்டேன். சரி, மாமா எப்படி இருக்காரு? நல்லா இருக்கான், சூப்பர் ஆயிட்டான். அம்மா அங்க இருக்க தேன்மொழி தான் கண்டுபிடிச்சிட்டீங்களா? எப்படி? தேன்மொழி தாண்டி, கன்ஃபார்மா தெரியும். நன்றி சொல்லிடுறேன். ஆமா, இத போய் சொல்றாங்க பாருங்க. நீங்க அன்னைக்கு வீடியோ கால்ல காட்டும் போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது அவதானே. நான் இன்னொரு கறிக்கு பார்த்தேன். என்ன? அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒண்ணு வந்துகிட்டே இருந்தது. என்ன சொல்றீங்க? என்ன? சரி அப்புறமா சொல்றேன். சரி சரி விடுங்க, அழகுராணி வந்துடுவா. என்ன விடுங்க. நான் எப்ப வந்துட்டு கொன்னுறேன். சும்மா இருங்க. ஏய் உண்மை சொல்லி, நான் வாரேன்னு தெரிஞ்சுதானே பட்டு சேலை பூவு கலக்குறாண்டி. ஆமாமா, இவர் வரானே நாங்க ரெடியா இருந்தோம். போவீங்களா? ஏய் தெரியும்டி, நான் எதுல விழுவேன்னு உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு ஆமாமா, ஒரு பெரிய மன்மதரே. போங்க. ஓய், நான் மன்மதன் இதுன்னு உனக்கு தெரியாதே. கொன்னுறோம். போங்க. சரி வா. தம்பி தூங்கிட்டு இருக்கான். உங்க புள்ளைய கண்ணில் காட்டிட்டு அவன் நினைப்பவே இருந்துச்சு. ஈட்டே கல்ல அப்பா அப்பான்னு கூப்பிடுறான். ஆமா, அப்புறம் பொண்ணு திரும்பமாவையும் கூப்பிட்டா, நீங்க தான் சரியா காட்டவே இல்ல. இல்ல அண்ணன் பாத்துருக்கான். அப்படியா? ஆமாங்க, மாமா தள்ளி உட்கார்ந்து இருந்தாரா, இவனுக்கு தெரியுது. பா பா அப்படின்னு கூப்பிட்டான். ஆமா நானும் பார்த்தேன், அவன் நம்ம மாதிரி இருந்துச்சு. சரி புள்ளையங்க வாங்க, தூங்கிட்டு இருக்கான். சரி வா புள்ளைய காட்டு. சரிங்க. தூங்குறத பாருங்க, பெரிய மனுஷன் மாதிரி அசந்து. தூங்குற அழக பாரு. எப்ப நீ தூங்குனா? இப்பதான் கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டு தான் வேலை பார்க்க போனேன். அசந்துல தூங்குதாரு. படுத்திருக்கது பாரு, பெரிய மனுஷன் மாதிரி. அதெல்லாம் உங்க சத்தம் கேட்டா முழிச்சிருவான். ஐயோ வேண்டாம், தூங்கு தூங்கு. இருங்க, தங்கப்புல அப்பா வந்தாச்சு பாரு. அப்பா அப்பாவா? நான் சொல்லல, அவன் அப்பான்னு சொல்லுவானே. அப்பா என் பிள்ளைய தூக்கி ஆகணும். இரு, ஏய் அப்பா வந்திருக்கேன் பாரு. ஏய் சிங்கக்குட்டி, ஓய் சிங்கக்குட்டி, கண்ணு திறக்காமலே அப்பா அப்பாவா? பாருங்களேன், இப்ப பாருங்க. அம்மா டேய் அம்மான்னு சொன்னாங்கடா. ஐயோ என் சமத்து. அவனுக்கு குளிச்சத்து பேக்கி போட்டேன்னா அதான் கண்ணு திறக்க முடியல. சரி சரி அவன் தூங்கட்டும்.
ம், என்ன? ஒன்றும் இல்லை. ம், சும்மா இருங்க. எனக்கு வேலை கிடக்கு. நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. நான் இப்போ வரேன். எங்கடி போற? ஐயோ எனக்கு வேலை கிடக்கு நிஜமாவே. மத்தவங்க எல்லாம் ரேஷன் கடைக்கு போயிருக்காங்க. அவங்க வேற வந்துருவாங்க. என்ன விடுங்க. ஹாய், இங்க பாரு, அக்கா மாதிரி யார் வீட்டுல இல்லைன்னு தெரிஞ்சுதான் உள்ள வந்தேன். உங்களை ஆ, என் அக்கா மாதிரிலாம் உள்ள இருந்தா என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. இருக்குதே 2 ரூம் தான். ம், எங்கதான் சுத்தினாலும் கடைசியில மனசு தேடுறது ஒண்ணு மட்டும்தான். அப்படின்னா நான் ரொம்ப கொடுத்து வச்சவதான். நான் தாண்டி கொடுத்து வச்சவ. இப்படி ஒரு கொணவதி எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சத்தியமா சொல்றேன்டி, கொணவதி தாண்டி. உன் பாசம் தாண்டி என்னை கட்டி போட்டுச்சு. உன் பாசம் தாண்டி எங்க சுத்தினாலும் உன்னை நினைக்க வைக்குது. யாரை பார்த்தாலும் இது கொஞ்சம் ஆனந்தி மாதிரி இருக்குல்ல அப்படின்னு தோன்ற அளவுக்கு உன் குணாண்டி. அந்த தெய்வத்துக்கு என் மேல ரொம்ப பாசம். எங்க அம்மாவே என் கூட திரும்ப வந்த மாதிரி இருக்குது. எங்க அம்மா காட்ட வேண்டிய அத்தனை அரவணைப்பு, பாசம், அக்கறை எல்லாத்தையும் ஊத்தி தாண்டி கொடுத்துட்டு இருக்க. உன் பாசத்துக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. நான் அந்த தெய்வத்திட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். கடைசி நொடி என் ஆனந்தி மட்டும் தான் போகணும்னு. அவ காலையே சுத்தி சுத்தி வரணும். அவ பாதமே எனக்கு தஞ்சனும் வாழணும். அவ காலடியே எனக்கு சொர்க்கம்னு இருக்கணும். அதை மட்டும் எனக்கு கொடுத்துருங்கன்னு தான் நான் கேட்கறேன். இந்த ஆத்மா எப்பவும் ஒன்ன மட்டும் தாண்டி சுத்தணும். சும்மா இருங்கங்க. மனைவியோட பாதத்துல தாண்டி சொர்க்கமே இருக்குது. உன் அன்புக்கு ஈடு இந்த உலகத்துல எங்கேயுமே தேடி போனாலும் கிடைக்காது. மனைவி மனைவிதான். என் உசுறு. எனக்குன்னு பிறந்தவா. ஒரு பொண்ணுக்கு இதை விட என்ன வேணும்? கஷ்டம்னு வரப்போ சுதந்திரமா தைரியமா புருஷன் தொல்லை சாயணும். அந்த இடத்துல நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. நான் தான் அதிர்ஷ்டக்காரி. அது சரி, இந்த மாதிரி உனக்கு கேட்டு அவ்வளவு பிடிச்சது. கொள்ளுக்குள்கிற மாதிரி அந்த மனசு தான் எனக்கு பிடிச்சது. அதாவது எங்க அண்ணே எப்படி இன்னும் கொஞ்சம் இல்ல. என்ன? அது அது ஒண்ணு இல்ல. என்கிட்ட மறைக்க வேண்டாம். என்னமோ நடந்திருக்கு. சந்தோஷமா இருக்கு, புரிஞ்சுக்குவேன் நினைக்கிறேன். அப்போ தங்கச்சி பாப்பா ரெடி பண்ணிடலாம். இம்மா சமத்து தாண்டி நீ. அன்னை வந்தா தங்கச்சி வேணும்ல.